தியானிக்கும்படியாக අද අපි උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන පිණිස அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க போகிறோம். අද අපි උන්වහන්සේගේ වචනයෙන් වහල් භාවයෙන් තිබුණා වූ ඒ ආත්මයෙන් ගලවලා උන්වහන්සේගේ දරුවන් කියනා වූ ඒ උරිමය අපි ලබා ගත්තා කියනා වූ මාතෘකාවේ උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්න යනවා. ஆமென். ආමේන්. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? අපි සියලු දෙනාම එක්ව කියමුද? அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்று அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ரோமர் 8வது அதிகாரத்திலே ரோம் පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 15வது வசனத்துக்கு வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். 15 වෙනි පදයට අපි උන්වහන්සේගේ වචනය ரோமர் අරගමු. 8வது அதிகாரம் ரோம் 8 15வது வசனம் 15 වෙනි පදය 216வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 216வது பக்கம் வாசிப்போம். இல்ல ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சிங்களே ஹalleluya. 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 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? පවුල් තුමා මොනවද කියන්නේ? நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு නුඹලා නැවතත් බය වෙන්න ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் වහල් භාවයේ ආත්මයක් නොලබ அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற අබ්බා පියාණනී කියලා අඬ ගසන්නා වූ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන් නැමැති ඒ ආත්මය ලබා ගත්තා කියලා. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் ரட்சிப்பை பெற்ற பிறகு අපි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ගැලවීම ලබා ගත්තයින් පස්සේ அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறினது முதல் උන්වහන්සේගේ රුධිරයෙන් අපි පිරිසිදු ලබාගෙන උන්වහන්සේගේ දරුවන් කියලා නාමයෙන් දරා ගත්තයින් පස්සේ நாங்கள் யாரா இல்லையா? අපි කවුරුත් ලෙසද නැත්තේ? நாங்கள் அடிமைகள் அல்ல. අපි වහල් භාවයෙන් නැහැ. நாங்கள் யாரா இருக்கிறோம்? අපි කවුද? பிள்ளைகளாய் இருக்கிறோம். ආමේන්. අපි දරුවන්ව ඉන්නවා. ஆமென். ආමේன். இந்த அடிமைக்கும் பிள்ளைகளுக்கும் அதாவது ஒரு வேலைக்காரருக்கும் பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? වැඩකාරයෙකුටත් දරුවන්ටත් ඒක වෙනස් භාවයක් තිබෙනවද නැද්ද? உங்களோட வீட்டுல உங்க பிள்ளையும் இருக்குது, ඔයගොල්ලන්ගේ නිවසේ දරුවන් ඉන්නවා. ஒரு அடிமை ஒரு வேலைக்காரரும் இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. වැඩකාරයෙකුත් ඔයගොල්ලන් තබාගෙන ඉන්නවා නම් என்ன மாற்றம் இருக்குது? මොනවාද මේ දෙදෙනා අතර තිබෙනා වූ වෙනස් භාවය? பிள்ளை என்ன செய்யும்? ඒ දරුවා මොනවද කරන්නේ? நினைச்ச நேரம் நினைச்சதை எடுத்து சாப்பிடும். දරුවා හිතපු වෙලාවේ ඕන දෙයක් අරගෙන කනවා. தைரியமா போய் அப்பாட்ட வேண்டியதை கேட்கும். ධෛර්යයෙන් ගිහිල්ලා පියාගෙන් ඕන දෙයක් ඉල්ලනවා. பயம் இருக்குமா? බයක් ඇතිද? இல்ல எங்கட வீட்டுல எங்க அப்பா வீடு, අපේ ගෙදර අපේ මගේ පියාගේ நான் ගෙදර பசிச்சா போய் சாப்பிடலாம், මම බඩගිනි නම් මට කන්න පුළුවන්. விருப்பமானதை எடுத்து சாப்பிடலாம், මට කැමති දේ මම අරන් කන්න எனக்கு அந்த පුළුවන්. உரிமை இருக்குது. මට ඒ උරුමය තිබෙනවා. இல்ல நான் போய் சோஃபால அழகா உட்காரலாம். එයා පුටුවේ හොඳට එයා කරේ වාඩි වෙන්න පුළුවන්. பயம் இல்லாம தன்னுடைய காரியங்களை செய்யும். බය නැතුව තමගේ ක්‍රියාවල් அதே කරනවා. வீட்டுல ஒரு வேலைக்கார பிள்ளை இருந்தா ඒ නිවසේම එක වැඩකාරී දරුවෙක් ඉන්නවා නම් பசிச்சா எடுத்து சாப்பிடுமா? බඩගිනි ආවා නම් එයා අරගෙන කයිද? ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட சாப்பாடை கண்டா எடுத்து சாப்பிட முடியுமா? මොනාරි ආස දෙයක් තිබෙනවා නම් එයාට අරගෙන කන්න පුළුවන් වෙයිද? என்ன இருக்கும்? අයි කිව්වොත් මොනවාද එයා තුල ඇත්තේ? எஜமான் மீது ஒரு பயம் இருக்கும். ඒ නායකයා මත එයාට බයක් ඇති என்ன වෙනවා. சொல்லுவாங்களோ? මොනා කියයිද දන්නේ? இல்லையா, தைரியமா வந்து ஒரு சேர்ல உட்கார முடியாது. ධෛර්යයෙන් ඇවිල්ලා පුටුවක වාඩි වෙන්න. ஆமே. ආමේන්. இதுதான் ஒரு அடிமைக்கும் ஒரு பிள்ளைக்கு இருக்கிற வித்தியாசம். මේ තමයි වාල්කාරයටත් එයා කරන දරුවටත් තිබෙන වෙනස් භාවය. ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? උන්වහන්සේ අපිට මොනවාද කරලා තිබෙන්නේ? அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி වහල් භාවයේ ආත්මේ ඉඳලා අපිව නිදාස් කරලා என்ன செஞ்சிருக்கிறாரா? උන්වහන්සේ මොනවාද කරලා நம்முடைய තිබෙන්නේ? ஆண்டவரை எப்படி கூப்பிடலாமா? අපේ පියාණන් වහන්සේට අපි කොහොමද කතා කරන්න எப்படி පුළුවන්? கூப்பிடலாமா? කොහොමද අපි කතා කරන්න அப்பா පුළුවන්? பிதாவே என்று கூப்பிடுகிற අපා පියාණනී කියලා කතා කරන්න அந்த පුළුවන්. உரிமையை எங்களுக்கு ඒ கொடுத்திருக்கிறார். ආධිපත්‍යභාවය උන්වහන්සේ அந்த අපිට දීලා புத்திர තිබෙනවා. சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඒ දරුවා කියනව පියා කියනව උරිමය උන්වහන්සේ අපිට දීලා நாங்க තිබෙනවා. பாவம் செய்த நாட்களிலே අපි පව් කරපු දවස්වලදී பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், අපි පාපයට වහල්භාවයෙන් பிசாசுக்கு ඉන්නවා. அடிமையா இருக்கிறோம். යක්ෂයාට වහල්කමින් ඉන්නවා. பிசாசு பயமுடுத்திட்டே தான் இருப்பான். එහෙනම් යක්ෂයා සෑම විටම බය කරගෙන තමයි ඉන්නේ. சொல்லவா நீ செஞ்சத? මං කියන්නද නුඹ කරපු දේ කියලා? இல்லையா, நீ என்ன செஞ்சேன்னு தெரியுமா? නුඹ මොනවද කරේ කියලා දන්නවද? எப்பொழுதும் பிசாசு என்ன செய்வான்? සෑම විටම යක්ෂයා මොනවද எங்களை කරන්නේ? அடிமைப்படுத்தி අපිව වහල් කරලා எங்களை பயத்துக்குள்ளாக்கி බය තුළ ඇති කරලා அவனுடைய ஆயுதமாய் வைத்துக் கொள்ளுவான். තමාගේ ආයුධයක් ලෙස අපිව ஆனால் තබා இயேசு ගන්නවා. சுவாமி என்ன செய்தார்?
செய்தாராம்? මොකද අපේ යේසුස් වහන්සේ මොනවද அப்படிப்பட்ட කරේ? அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்த எங்களை එවැනි වහල් භාවයේ තිබෙනා ආත්මේ ඉඳලා අපිව அவருடைய இரத்தத்தினாலே விடுதலையாக்கி උන්වහන්සේගේ රුධිරයෙන් අපිව නිදහස් இன்றைக்கு කරලා எங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரா? අද අපිට මොනවද උන්වහන්සේ දීලා තිබෙන්නේ? அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ දරුවන් කියනව ඒ ආධිපත්‍යභාවය උන්වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஒரு பிள்ளைக்கும் அப்பாவுக்கு இடையில என்ன சம்பந்தமான உறவு இருக்கும்? දරුවෙකුටත් පියා අතර சொந்த තිබෙනා பிள்ளைனா எப்படி சொல்றோம்? ඒ எதனால சொல்றோம்? දෙදෙනා අතර තිබෙනා වූ සම්බන්ධකම කොහමද? இல்ல சொந்த பிள்ளைனா எதனால சொல்ல முடியும்? තමාගේ දරුවා කියලා කොයි අවස්ථාවකද வளர்க்கிற කියන්න පුළුවන්? பிள்ளைக்கும் பெற்ற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? එයා කනේ අදා ගන්නා වූ දරුවාටත් එයාගේ දරුවාටත් වෙනස් භාවයක් තිබෙනවද නැද්ද? எப்படி சொல்றீங்க சொந்த பிள்ளைன்னு? කොහමද சொல்லுவாங்க. කියන්නේ එයාගේම දරුවා என்ன කියලා? சம்பந்தமான உறவு? මොන සම්බන්ධතාවයද இரத்த තියෙන්නේ? சம்பந்தமான உறவு. ලේවලින් ඒගොල්ලන්ට සම්බන්ධතාවයක් තිබෙනවා. ஆமே. ஆமென். அதனால தான் சொல்லி இது என்னுடைய பிள்ளை. ඒ නිසා තමයි කියන්නේ මේ මගේ දරුවා என்னுடைய කියලා. ரத்தம். මගේ ලේ කියලා. ஹalleluya. හalleluya. என்ன சொல்றீங்க? ஆண்டவருக்கு எங்களுக்கு இடையில அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு. කී දෙනෙක් කියනවාද මටත් දෙවියන් වහන්සේට අතර ඒ ආකාරයේ සම්බන්ධතාවය வாசிப்பா තමයි எபிரேயர் තියෙන්නේ. புத்தகத்திலே එබ්‍රූ පොතේ 9வது அதிகாரத்துல 9 වෙනි පරිච්ඡේදයේ 12வது வசனம். 12 වෙනි පදය. எபிரேயரின் புத்தகம் එබ්‍රූ පොතේ 9வது அதிகாரம் 9 වෙනි පරිච්ඡේදයේ 12வது வசனம் 12 වෙනි පදය. வாசிப்போம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சிங்களே எபிரேயர் 9:12. ආමේන්. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் என்ன செய்தாரா? இயேசு கிறிஸ்து උන්වහන්සේ මොනවාද කරේ? எங்களுக்கு எப்படி மீட்பு கிடைச்சிருக்குது? நித்திய மீட்பு. අපිට කොහොමද ගැලවීම ලැබලා දීලා තියෙන්නේ? ஆடுட ரத்தத்தினாலா? එළුවන්ගේ ආකාරයෙන් බැටළුවන්ගේ ලේ වලින්ද? ஹalleluya. හalleluya. பழைய ஏற்பாடு காலத்துல அடுத்தடுத்து ஆடு மாடு பலி செலுத்த வேண்டியிருந்துச்சு. පරණ ගිවිසුමේ කාලේ නැවත ඒගොල්ලෝ එළුවන් බැටළුවන් ඒගාගෙන පූජා කරා. ஹalleluya. Hallelujah. ஆனால் பாவத்திலிருந்து மனிதனுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கவில்லை. නමුත් පාපයේ ඉඳලා ස්ථීර නිදාසක් ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කරේ? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே. උන්වහන්සේගේම ලේ කරනකොට யாருடைய இரத்தம்? කාගේ ලේ වලින්ද? சேர்ந்து சொல்லுங்க. யாருடைய இரத்தம்? කාගේ ලේ වලින්ද? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ කරනකොට இல்லையா? ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து එකම වරක් උන්වහන්සේ මහා ශුද්ධ ස්ථානය තුල ඇතුල් වෙලා என்ன செய்தாரா? எங்களுக்கு උන්වහන්සේ අපිට මොනවද කරේ? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். සදාකාල ජීවනයක් උන්වහන්සේ අපිට ලබලා Hallelujah. දුන්නා. හalleluya. ஹalleluya. හalleluya. நித்தியமான ஒரு விடுதலை සදාකාල ජීවනයක් எதனால கிடைச்சிச்சு? කොහොමද අපිට ලැබුණේ? இயேசு கிறிஸ்துவின் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ சொந்த இரத்தம். උන්වහන්සේගේ රුධිරයෙන් ஆமென். ආමේන්. அப்ப என்னையே உங்களை மீட்டெடுத்தது එහෙනම් මාවත් ඔගලන්වත් ගැලෙව්වේ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். යේසුස් වහන්සේගේ ලේ වලින්. எங்களுக்கு ஆண்டவருக்குள்ள என்ன விதமான ஒரு சம்பந்தம் இருக்குது? එහෙනම් මට යේසුස් වහන්සේට තිබෙන සම්බන්ධතාවය කොහොමද තියෙන්නේ? இரத்த சம்பந்தமான ஒரு சம்பந்தம். ලේ සම්බන්ධතාවයක් තමයි තිබෙන්නේ. அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். උන්වහන්සේගේ දරුවන් කියනවා ඒ ආධිපත්‍යභාවය சும்மா තිබෙනවා. மீட்டெடுக்கல. නිකන් උන්වහන්සේ අපිව சும்மா உங்களை ගැලවෙන්නේ. சபைக்கு கொண்டு வரல. නිකන් අපිව සභාවට சும்மா ගෙනන්නේ. நீங்க ரட்சிக்கப்பட இல்ல. නිකන් ඔයගලන් ගැලවුන්නේ. ஹalleluya. හalleluya. இயேசு என்ன செய்திருக்கிறாரு? යේසුස් වහන්සේ මොනවද அவருடைய කරේ? இரத்தத்தை சிந்தி උන්වහන්සේගේ රුධිරය වගුරලා உங்களை அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி වහල් භාවයේ ඉඳලා උන්වහන්සේ ගලවලා பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி යක්ෂයාගේ දෑතින් ඉඳලා උங்களை இன்னைக்கு தைரியமா මුදවලා ஆண்டவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய අද අපි ධෛර්යයෙන් උන්වහන්සේ දෙස බලලා අබ්බා පියාණනි කියලා අඬගසන්න அந்த புத்திர சுவிகாரத்தை தேவன் ඒ கொடுத்திருக்கிறார். දරුවා කියනවා උරිමය උන්වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. ஹalleluya. හalleluya. அப்பாட்ட நமக்கு உரிமை இருக்குதா? අපේ පියාගෙන් අපිට උරිමයක් තිබෙනවද? அப்பா பிதா பிள்ளை என்ற உறவு இருக்குதா? අබ්බා පියාණනි කියනවා ඒ උරිමය අපිට තිබෙනවද? அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். එහෙනම් ඒ දේ උන්වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அப்படின்னா அப்பா எப்படி இருக்கோ அப்படிதான் புள்ள இருக்கணும். එහෙනම් පියා කොහමද ඉන්නේ? පියා ආකාරයෙන් තමයි දරුවත් ඉන්නේ. ஆமென். ආමේன். சிலர் சொல்லுவாங்களே அந்த ரத்தம் அந்த ரத்தம் தான் இங்க ஓடுது அப்படிம்பாங்க. අපි කියනවා සමහරක වෙලාවට කියනවා අපි ඒ ලේ තමයි අපි තුල දුවන්නේ சில කියලා. குணாதி
குணாதிசயங்களை பிள்ளைகளை பார்க்கும் பொழுது සමහර ගුණාංග අපි දරුවන් තුල දකිද්දී என்ன சொல்லுவோம்? අපි මොනවද කියන්නේ? இதுதான் அங்க அப்பாட ரத்தம் அந்த விளையாட்டு சேட்டை தான் இருக்குது. පියා ආකාරයෙන් තමයි ඇසිරෙන්නේ කියලා කියනවා. ஹalleluya. හalleluya. அப்ப நமக்குள்ள என்ன காரியம் இருக்கணும்? එහෙනම් අපි තුල මොන ක්‍රියාවල්ද තියෙන්න ඕනේ? இருக்குதா? තියෙනවද? இங்க ரத்தத்தினால மீட்டெடுத்தாரு. මාංශ රුධිරයෙන් අපිව ගලව ගත්තා. அந்த அந்த குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில இல்லாம ඒ ගුණාංග අපේ ජීවිත තුල அந்த නැතුව கிரியை நம்முடைய வாழ்க்கையில இல்லாம ඒ ක්‍රියාව අපේ ජීවිත அந்த තුල නැතුව பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம ඒ පිරිසුදුභාවය අපේ ජීවිත තුල வேற නැතුව ஏதாவது இருக்குன்னா වෙන මොනාරි අපි තුල තිබෙනවා නම් யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். එහෙනම් අපි ගොඩාක් කල්පනා කරන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. சொல்லுங்க பாப்பா, இந்த அப்பா பிள்ளைகள் என்ற உறவு එහෙනම් මේ අබ්බා පියාණනි කියනා වූ ඒ සම්බන්ධතාවය அப்பாவுடைய பிள்ளைகளுடைய உறவு පියාගේ දරුවාගේ තිබෙනා වූ ඒ සම්බන්ධතාවය எப்பொழுது துண்டிக்கப்படுகிறது? කොයි අවස්ථාවේදීද ඒක බිඳෙන්නේ? எப்ப? කොයි අවස්ථාවේදීද? சொல்லுங்க பாப்போம். என்னைக்கு மனுஷன் அப்பாவுக்கு கீழ்ப்படியாம போகிறார்களோ කොයි දවසේදීද මිනිසයා පියාණන් වහන්සේට අකීකරු වුණේ? தாத்தட்ட அப்படி சொல்லுங்க, அப்பதான் சரியா. அப்பாவுக்கு எப்ப கீழ்ப்படுகிறார போகிறார்களோ, තාත්තට කොයි අවස්ථාවේදීද ඒගොල්ලෝ අකීකරු වුණේ? எப்பொழுது பாவம் செய்கிறார்களோ කොයි අවස්ථාවේදීද පාපය කරේ? அப்ப என்ன நடக்குது? ඒ අවස්ථාවේදී මොනවද සිදු වෙන්නේ? உறவு துண்டிக்கப்படுது. ඒ සම්බන්ධතාවය නැති වෙනවා. ஹalleluya. හalleluya. இருக்கிறீங்களா? ඉන්නවද? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ආමේන්. දෑතොස්වල කියන්න. ஹalleluya. හalleluya. என்ன ஆவியை பெற்றவர்கள்? අපි මොන ආත්මයේද ලබා ගත්තු අය? அடிமைத்தனத்தின் ஆவியா, බහල්භාවයේ ආත්මයේද? புத்திர சுவிகாரத்தின் ஆவியா? නැත්නම් දරුවා කියන වූ ආත්මයේද? என்ன ஆவி உள்ளுக்கு கிரியை செய்து එහෙනම් ඇතුළාන්තේ ක්‍රියා කරන වූ ආත්මය කුමක්ද? பாவம் செய்யறனா, පාපය කරනවා නම් இன்னும் பரிசுத்தம் இல்லனா, තවත් සුද්ධවන්ත භාවයක් නැත්නම් என்ன ஆவி வந்திருக்கு? அப்ப මොන ආත්මයේද තියෙන්නේ? மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக போயிருக்கலாம். එහෙනම් නැවත වහල්භාවයේ ආත්මය තුලින් ගිහිලා நாங்க තියෙනවා. எடுத்துக்கலாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 33 වෙනි පරිච්ඡේදයේ 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 8 වෙනි පදය ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 33 8 8வது வசனம் வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் உள்ள விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஹalleluya. சிங்களே. හalleluya. ஹalleluya. හalleluya. என்ன யார் வாரா இப்ப? මේ අවස්ථාවේ කවුද ඉන්නේ? எங்க இருக்காங்க ஆதாமும் ஏவாளும்? ආදාම ඒවා කොහෙද ඉන්නේ? சொல்லுங்க. කොහෙද ඉන්නේ? ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாங்க. ඒදෙන උයනේ ඉන්නවා. ஆண்டவர் எப்பயும் ஒரு நாள் அவங்களை வந்து சந்திப்பாரா? දෙවියන් වහන්සේ සෑම දිනෙම ඒගොල්ලන් ඇවිල්ලා හමු වෙනවද? பேசுவாரா? කතා කරනවද? நல்ல ஒரு உறவு இருந்துச்சா? හොඳ සම්බන්ධතාවයක් තිබුණාද? நல்ல ஐக்கியத்துல இருந்தாங்க. හොඳ සම්බන්ධතාවයෙන් හිටියා. ஆண்டவர் எப்பொழுது அவங்களை வந்து சந்திப்பாரு? සෑම විටම උන්වහන්සේ ஆண்டவர் ඇවිල්ලා හමු வரதுனாலே වෙනවා. உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். උන්වහන්සේ එනවා නම් ඒගොල්ලන්ට ඉතාමත් ප්‍රීති. இப்போ ஒரு மாற்றம். දැන් එක වෙනස් භාවයක්. என்ன மாற்றம்? දැන් මොනවාද ඇති වෙන්නේ? தோட்டத்திலே உலாவுகிற ඒවා උයනේ උන්වහන්සේ සක්මන් කරන தேவனுடைய එක. சத்தத்தை கேட்டு දෙවියන් වහන්සේගේ හඬ ඇසිලා ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு விலகி උන්වහන්සේගේ අභිමුඛයේ ඉඳලා ඈත් වෙලා தோட்டத்துக்குள்ளே தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். උයන ඇතුලේ ඒගොල්ලන් ඇංගුණා කියලා බලනවා. ஏன் விலகி ஓடுறாங்க? ඇයි මේ ආකාරයෙන් ඒගොල්ලන් ආක් වෙන්නේ? ஆண்டுடைய சமூகத்துல இப்ப இருக்க முடியல. උන්වහන්සේගේ අභිමුඛයේ දැන් ඉන්න බෑ. ஆண்டுடைய பிரசன்னத்துல இருக்க முடியல. උන්වහන්සේගේ තේජස තුලින් ඉන්න බෑ. ஆண்டவருடைய காரியங்களிலே முகம் கொடுக்க முடியல, இயல்பாக இருக்க முடியல. උන්වහන්සේගේ ක්‍රියාව තුල හරි ආකාරයෙන් ඉන්න බෑ. என்ன காரணம்? මොනවාද හේතුව? இந்த அதிகாரத்தை ஆரம்பத்திலே பார்ப்பீர்களே, මේ ஆனால் පරිච්ඡේදයේ මුල් කොටසේදී අපි ஆண்டவருடைய කියනවා வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் උන්වහන්සේගේ වචනයට කීකරු அவர்கள் නොවන නිසා பாவத்திலே விழுந்து விட்டார்கள். පාපය තුල වැටිලා அந்த பாவமானது ඒ පාපය என்ன செய்தது? මොනවාද කරේ? தேவனோடு உறவு கொள்ள முடியாமல் போனது. දෙවියන් වහන්සේ සමග යාපත් සම්බන්ධතාවයක් ඇති කරගන්න බැරි කරා. ஆமென். ආමේන්. இன்னைக்கும் அப்படி நடக்குதா இல்லையா மனுஷருக்கு? අදත් මනුෂ්‍යයන් තුළ එවැනි ஆவிக்குரியவர்களுக்கு. ආත්මිකයන්ට ஆமென். ආමේන්. நல்ல ஆண்டவரோட இருந்தா, ஜெபத்துல இருந்தா, பரிசுத்தமா இருந்தா எல்லாம்
நல்லா போற மாதிரி இருக்கும். හොඳට උන්වහන්සේ සමග යාඥා කළා උන්වහන්සේ වචනේ කියලා ඒ ආකාරයෙන් හිටියා නම් හොඳට යනවා பிரைஸ் ජීවිතේ. லார்ட் සිස්ටர் நல்ல தைரியமா சொல்லுவாங்க. ප්‍රයිස් ලාඩ් කියලා ඉතාමත් යාපතට සතුටින් ஏதாவது කියනවා. கிரிமினல் வேலை செஞ்சிட்டு இருந்தா, මොනාරි අතුලාන්තේ වැරදි කරනවා නම් ஏதாவது ஒண்ணு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தா, අතුලාන්තේ මොනාරි නපුරු දෙයක් දුවනවා නම් ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்திருந்தா, මොනාරි පාපයකින් වැටිලා තිබුණොත් கடவுளுக்கு முகம் கொடுக்க முன்னுக்கு என்ன செய்வாங்க? දෙවියන් වහන්සේට මුණ දෙන්න ஒண்ணு ප්‍රථම கடவுளுக்கு ஆல்ரெடி முகம் கொடுக்க முடியாது, උන්වහන්සේට මුණ දෙන්න බැරි වෙනවා. ஓடி ஒளிய பாப்பாங்க, දුවලා ඇඟෙන්න බලනවා. முகத்தை மறைச்சு கொள்ள பாப்பாங்க. මුණ සංගව ගන්න බලනවා. என்ன ஆவி அப்ப? එහෙනම් දැන් මොන ආත්මයේද? இப்ப தைரியமா நிக்க முடியல, දැන් ධෛර්යයෙන් ඉන්න බෑ. அப்பான்னு தைரியமா கூப்பிட முடியல. පියා කියලා ධෛර්යයෙන් කතා කරන්න බෑ. ஏன்னா என்ன நடக்குதுன்னா, ඒකවත් මොනවද வேதம் සිදුවෙන්නේ? சொல்லுகிறது, උන්වහන්සේගේ වචනේ பாவம் කියනවා செய்கிற எவனு පාපය කරන්නව කොයි මිනිහෙකුනොත් பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். පාපයට அந்த වහල්කාරයෙක් වෙනවා. பாவம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது, ඒ පාපය ඔව්ව පහ அந்த කරගෙන பாவம் அவனை යනවා. அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறது, ඒ පාපය ඔව්ව அந்த වහල් பாவம் அவனை කරගන්නවා. பயமுறுத்த ඒ ஆரம்பிக்கிறது, පාපය ඔව්ව බය කරන්න அந்த පටන් பாவம் ගන්නවා. தேவனோடு உறவு கொள்வதற்கு தடையாய் அமைகிறது. ඒ පාපය දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාවය ඇති කරන්න බාධාවක් ලෙස Hallelujah. තිබෙනවා. හලෙලූයා. இருக்கிறீங்களா? ඉන්නවද? ஆமே. ආමේන්. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவருக்கு இடையில உறவு. ආදාම ඒවලටයි ස්වාමින් වහන්සේටයි හොඳ යාපත් இப்ப සම්බන්ධතාවයක් ஆண்டவர் ඇති වුණා. வாராருன்னு சத்தம் கேட்ட உடனே උන්වහන්සේ එනවා කියලා ආණ්ඩ ඇසුන ගමම්ම எங்க ஒளிஞ்சு கொள்ளலாம்? කොහේ ගිහලා දැන් ගෙන්න පුළුවන්. முகத்தை பார்க்க முடியல, උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගේ මුණ அவரோட බලන්න பேச බෑ. முடியல, දෙවියන් වහන්සේ සමග කතා කරන්න ஜெபிக்க බෑ. முடியல, යාඥා කරන්න බෑ. எங்கேயாவது மறைஞ்சு கொள்ளத்தான் நினைவு வருது. කොහේ හරි දැන් ගෙන්න තමයි හිතෙන්නේ. ஹalleluya. හලෙලූයා. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த சுவிகாரத்தை பெற்ற நாங்கள் අබ්බා පියාණනි කියලා කතා කරන්න පුළුවන් උරිමය ලබා ගත්තා වූ අපි பாவத்துக்கு இடம் கொடுத்த பிறகு, පාපයට ඉඩ දුන්නයින් அவருடைய පස්සේ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්නේ නැතු හිටියයින් පස්සේ அவரை தைரியமாய் முகம் கொடுக்க முடியாது. උන්වහන්සේට ධෛර්යයෙන් මුණ දෙන්න බෑ. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. அந்த இளையகுமாரன் கதையில නපුරු පුත්‍රයාගේ ජීවිතේ லூக்கா 15வது அதிகாரத்துல 15 වෙනි පරිච්ඡේදයේ இல்ல அவ முதல்ல உரிமையோட அப்பாட்ட என்ன கேட்டாரு? ප්‍රථමයෙන් තාත්තා ගාව ඇවිල්ලා ඔයා වගකීමෙන් එල්ලුවා. ධෛර්යයෙන් එල්ලුවා. ධෛර්යයෙන්. ஓ ரைட். உரிமையோட என்ன கேட்டாரு? ධෛර්යයෙන් ඇවිල්ලා මොනවද ඉල්ලුවේ? என்ன கேட்டாரு? මොනවද ඉල්ලුවේ? என்னுடைய சொத்தை தாங்க, මගේ වස්තු මට දෙන්න என்னுடைய කියලා. பங்கு எனக்கு பிரிச்சு தாங்க. මගේ කොටස මට වෙන් කරලා දෙන්න කියලා කිව්වා. ஆமே. ආමේන්. யாரால அப்படி கேட்க முடியும்? කාටද එමෙ ඉල්ලන්න පුළුවන්? சொல்லுங்க. කාටද එමෙ பிள்ளையால ඉල්ලන්න පුළුවන්? கேட்கலாம். දරුවට එමෙ ඉල්ලන්න அவர் පුළුවන්. அப்பா අයිකොත් එයා තාත්තා இவர் சொல்றாரு எந்த பங்க தாங்க, நான் தனியா போயிடுறேன் එයා அப்படின்றாரு. කියනවා මගේ කොටස මට දෙන්න මම තනියෙන් යන්නම් කියලා. அப்பாவும் கொடுத்துட்டாரு. තාත්තත් එම දුන්නා. ஏன்னா புள்ளத்தானே, දරුවනේ இல்ல அப்பாட சொத்து உரிமை இருக்கிறனால கொடுத்துட்டாரு. තාත්තගේ දේපළවල කොටසක් තිබෙන இப்ப නිසා மகன் என்ன දුන්නා. செஞ்சாரு? ඒ පුතා මොනවද කරේ? சொல்லுங்க. போயிட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்து ඒ පුත්‍රයා ගිහිල්ලා අධර්මිෂ්ඨභාවයෙන් ජීවත් பாவம் වෙලා செய்து පාපය කරලා விழுந்து போயிட்டாரு. එයා වැටිලා ගියා. ஆமே. ආමේන්. வீட்டுல இருந்து போக்குள்ள யாரா போறாரு? ගෙදර ඉඳලා යද්දී කවුරු ලෙසද එයා ගියේ? யாரா போனாரு? කවුරු ලෙසද ගියේ? பிள்ளையா தான் போறாரு. දරුවෙක් ලෙස තමයි ஆனா ගියේ. திரும்பி வரக்குள்ள නමුත් නැවතෙද්දී அவர் என்ன சொல்றாரு பாருங்க. එයා මොනවද லூக்கா කියන්නේ? 15வது அதிகாரத்துல ලූක් 15 වෙනි පරිච්ඡේදයේ 18வது 19ஆம் வசனம். 8 වෙනි 15 වෙනි පදවල් කියමු. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 18வது 19வது வசனம். லூக் பாலவே தாட்டசா தானமே வாசிப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தே, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். ஹalleluya. போகக்குள்ள எப்படி போனாரு? එයා යද්දී කොහමද ගියේ? சொல்லுங்களேன். போக்குள்ள எப்படி போறாரு? යද්දී කොයි மகனா ආකාරයෙන්ද போறாரு. පුතෙක් ලෙස ගියා. திரும்பி வரக்குள்ள என்ன சொல்றாரு? නැවතෙද්දී එයා කොහමද කියන්නේ? பாவம் செஞ்சிட்டேன், මම පව් කරා, பாவத்துல விழுந்துட்டேன், පාපේ වැටුණා. இனி எனக்கு போய் என்ன சொல்ல முடியாது? දැන් තවදුරටත් ගිහලා මම මොනවද කියන්න බැරි? உங்களோட பிள்ளை நான் சொல்ல முடியாது. ඔබගේ දරුවා කියලා මම කියන්න அந்த බෑ. தகுதியை நான் இழந்துட்டேன், ඒ තනතුර මම අයිමි நான் කරගත්තා. பாவத்துல விழுந்துட்டேன். මම පාපය තුල என்னை වැටුණා. நீங்க என்ன செய்யுங்க? ඔබ වහන්සේ
මට මොනවද ஒரு කරන්න කියන්නේ? புத்திரன் உங்களோட புத்திரனா எண்ணாமல் ඔබගේ පුතා කියලා මාව හිතන්නේ නැතුව கூலிக்காரரில் ஒருவனாக කුලිකාරයෙක් ලෙස කෙනෙක් அல்லது ලෙස ஒரு வேலைக்காரனாக නැත්නම් වැඩකාරයෙක් ලෙස அல்லது ஒரு அடிமையாக නැත්නම් වහල්කාරයෙක් ලෙස என்னை வைத்துக் கொள்ளுங்க. මාව තබා ගන්න කියලා කියනවා. ஆமென். ආමේන්. வேலைக்காரனா போனா உரிமை இல்ல, ඒ වැඩකාරයෙක් ලෙස ගියා නම් එයාට උරිමයක් නැති වෙනවා. அப்பா என்ற உறவு இல்ல. ඒ තාත්තා කියනවා ඒ සම්බන්ධතාවයක් නැහැ. இதெல்லாம் அவன் எப்ப இழக்கிறான்? කොයි අවස්ථාවේද ඒක එයාට අයිමි වෙන්නේ? அவனுக்கே விளங்கிச்சு இப்ப நான் தகுதி இல்ல, එයාටම දැනුණා මම ඒකට සුදුසු නෑ කියලා. நான் பாவத்துல விழுந்துட்டேன், ඒකෝ මම පාපේ වැටුණා. அப்பாவுடைய அன்பை விட்டு நான் தூர போயிட்டேன். තාත්තාගේ ප්‍රේමයෙන් ඉඳලා මම ඈත් இனி වුණා. நான் போயிட்டு எப்படி உங்க புள்ளன்னு சொல்றது? තවදුරට මං ගිහිල්ලා කොහොමද කියන්නේ ඔයාගේ පුතා කියලා? நான் உங்கள்ட்ட வாரேன், මම ඔයා ළඟට එන්න. ஒரு வேலைக்காரனாவது வாரேன். කුලිකාරයෙක් ලෙස මම එන්නම් කියලා. ஹalleluya. හalleluya. அப்பா பிதா உறவை எது துண்டிக்கிறது? අබ්බා පියන්නි කියනවා ඒ අබ්බා පුතා කියනවා ඒ සම්බන්ධතාවය කොයි අවස්ථාවේද බිඳෙන්නේ? எப்பொழுது? කොයි අවස්ථාවේදද? நாங்க பாவம் செய்யும் பொழுது, අපි පව් කරන அவருடைய අවස්ථාවේදී, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது. උන්වහන්සේගේ වචනයට අපි අකීකරු වෙන අවස්ථාවේදී. ஹalleluya. හalleluya. தேவன் நம்ம எப்படி இருக்கும்படி அழைத்திருக்கிறார்? දෙවියන් වහන්සේ අපි කොයි ආකාරයෙන් ඉන්න පිණිසද අපි ඔය කැඳවලා அடிமையாகவா තියෙන්නේ? அவருடைய பிள்ளையாகவா? වහල්කාරයෙක් ලෙසද උන්වහන්සේගේ දරුවන් ලෙසද? சத்தமா சொல்லுங்க, யாராருக்கு அழைச்சிருக்கிறாரு? කවුරු ලෙසද උන්වහන්සේ අපි அவருடைய තබන්න பிள்ளையாக. කැමති? උන්වහන්සේගේ දරුවන් அவருடைய ලෙස. எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு? ආමේන්. උන්වහන්සේගේ සෑම ආශිර්වාදයක්ම කාටද? யாருக்கு கொடுக்கிறாரு? කාටද දෙන්නේ? யாருக்கு கொடுப்பாரு? උන්වහන්සේ කාටද දෙන්නේ? அவருடைய பிள்ளைகளுக்கு தான். උන්වහන්සේගේ දරුවන්ට. அவருக்கு உண்டானது எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு. උන්වහන්සේට අයිති සෑම දෙයක්ම උන්වහන්සේගේ இன்றைக்கு දරුවන්ට. நமது ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், ඒ ආශිර්වාදයද අපි அந்த අයිමි கிருபையை කරගන්නවා. இழக்கிறோம், ඒ කරුණාව அந்த අයිමි நன்மையை කරගන්නවා. இழக்கிறோம், ඒ යාපත අයිමි அந்த කරගන්නවා. அதிகாரத்தை ඒ இழக்கிறோம். උරිමය අපි අයිමි කරගන්නවා. எப்பொழுது? කොයි අවස්ථාවේදීද? அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது. උන්වහන්සේට විරුද්ධයෙන් අපි පාපය කරද්දී, பாவத்துல விழுந்துட்டு அவரை கண்டா ஓட பார்ப்போம், පාපය කරා නම් අපි උන්වහන්සේව දැක්කම දුවන්න ஜெபத்தை கண்டா බලනවා. ஓட பார்ப்போம், යාඥාව දැක්කොත් දුවන්න அவருடைய බලනවා. பிரசன்னத்தை கண்டா ஓட பார்ப்போம், උන්වහන්සේගේ තේජස දැක්කම අපි ஊழியக்காரங்களை දුවන්න கண்டா බලනවා. ஓட பார்ப்போம். දේව සේවකයන් දැක්ක නම් අපි දුවනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිව ශුද්ධ සෙනගක් ලෙස ஆண்டவர் කැඳවලා சொன்னார், තිබෙනවා. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. උන්වහන්සේ කිව්වා මම පිරිසිදු ඉන්නා ආකාරයෙන්. ஆமென். ආමේන්. எப்படி சொன்னாரு? උන්වහන්සේ කොහොමද කිව්වේ? சொல்லுங்க, எப்படி சொன்னாரு? උන්වහන්සේ කොහොමද කිව්වේ? நான் பரிசுத்த, உங்க அப்பாவாகிய நான் யாரா இருக்கிறேன்? ඔගලන්ගේ පියා තාත්තා වෙන මම ශුද්ධව ඉන්නවා. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல මම ශුද්ධව බැවින් நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. නුඹලාද ශුද්ධව ඇසිරෙන්න කියලා. ஆமென். ආමේன். அவர் இல்லாதது ஒண்ணு எங்கள்ட்ட எதிர்பார்க்கல, උන්ව- அவருக்குள்ள இல்லாத ஒண்ணு எங்களுக்கு எதிர்பார்க்கல. උන්වහන්සේ තුල නැති දෙයක් උන්වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. அவர் பரிசுத்தமான தேவன். උන්වහන්සේ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தேவனுடைய வார்த்தை நமக்கு கண்டிக்கிறது, අද උන්වහන්සේගේ වචනේ අපිට අවවාද தேவனுடைய කරනවා. வார்த்தை நம்மளை எச்சரிக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ අපි අවවාද කරනවා. மகன் அப்படித்தான் திரும்பி வந்தான், ඒ පුතා නැවත நான் එයාකට புள்ள இல்ல ලැබිලා ஆண்டவரே என்னை வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு. මම පුතෙක් නෙවෙයි කියලාද කියලා මාව වැඩකාරයෙක් ලෙස ஆனால் බාර அவருடைய ගන්න කියලා. மிகுந்த கிருபை, එයා තුළ තිබුණා වූ මිහිඳ කරුණාව ඉරක්ක, නිසා, ඒ ප්‍රේමය නිසා அவருடைய பாவத்தை மன்னிச்சு ඒ පාපයට කමා කරලා அவரை பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். දරුවෙක් ලෙස බාරගත්තා. ஹalleluya. හalleluya. அந்த உரிமையை மறுபடியும் கொடுத்தார். ඒ තනතුර නැවත උට දුන්නා. காரணம் என்ன? பிள்ளை மனம் திரும்பி வந்தான், ඇයි කිව්වොත් හේතුව තමයි දරුවා පසුතැවිලි වෙලා නැවත ආවා. பாவ சேற்றிலிருந்து இருந்து திரும்பி வந்துட்டான். පාපේ මඩකොඩේ ඉඳලා නැවත ආවා. அதனால அவனுடைய கிருபை கிடைச்சிச்சு. ඒ නිසා උන්වහන්සේගේ කරුණාව அதிலே ලැබුණා. இருந்திருந்தானா ඒ තුලින්ම ඉඳලා තිබුණා නම් அழிஞ்சு போயிருப்பான். ඒ විනාශ වෙලා ඇති. ஹalleluya. හalleluya. ஒரு விபசாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ எல்லாரும் கல்லறிந்த ඒ பொழுது වෛශ්වගතව හිටපු ඒ කාන්තාවට සෑම දෙනාම ගල් ගන්න ඕනි කියපු අවස්ථාවේදී இயேசு கல்லறியல்ல, ඒසුස් වහන්සේ ගල් ගැව්වේ නෑ. இயேசு தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தான். ඒසුස් වහන්සේ පහළ බල්ල ආකාර ලියාගෙන හිටියා. கடைசியில எல்லாரும் போயிட்டாங்க. අන්තිමට සෑම දෙනාම ගියා. இயேசு என்ன சொன்னாரு? ඒසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? நான் உனக்கு கல்லறிய போறதில்ல, මමත් උඹට ගාන්නේ ගල් ගන්න යන්නේ. இனிமேல் තව දුරටත් பாவம் செய்யாத, පව් කරන්න එපා කියලා மன்னிச்சிட்டேன், මම කමා කරා. இனிமே பாவம் செய்யாத. තව දුරටත් පව් කරන්න එපා இதுதான் කියලා. அப்பாவுடைய அன்பு, මේ තමයි තාත්තාගේ ප්‍රේමය. இதுதான் அப்பாவுடைய எதிர்பார்ப்பு. මේ තමයි තාත්තාගේ බලාපොරොත්තුවත්. ஹalleluya. හalleluya. இந்த இடத்துல இருக்கிற உங்களோட தேவன் பேசுகிறார். මේ ස්ථානයේ ඉන්න ඕගලන් සමග දෙවියන් வாலிப වහන්සේ பிள்ளைகளோடு කතා தேவன் කරනවා. பேசுகிறார். තරුණ දරුවන් සමග උන්වහන්සේ ஆண்டவர் කතා கொடுத்த කරනවා. உரிமையை இழந்துராதீங்க. උන්වහන්සේ දෙන්නා වූ ඒ තනතුර இன்னைக்கு ඕගලන් අයිමි உலகத்துல කරගන්න இல்லாத එපා. அநேகருக்கு எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்குது. අද ලෝකේ බොහෝ අයට
අයට නැති ඒ තනතුර என்ன அந்த கிருபை? භාග්‍යවන්තය අපිට තියෙනවා. මොනවද ඒ வானத்தையும் பூமியை කරුණාව? படைத்த ஆண்டவரை ආසද පොළවද මැව්වා වූ දෙවියන් වහන්සේව எப்படி கூப்பிடுறோம்? අපි කොහොමද අඬගස්සන්නේ? அப்பான்னு கூப்பிடுறோம். අබා කියලා අඬ ගන්නවා. ஆமென். ආමේන්. இந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். ඒ තනතුර උන්වහන්සේ අපිට அவருடைய දීලා තිබුණා. இரத்தத்தால் எங்களை மீட்டிருக்கிறார். උන්වහන්සේගේ රුධිරයෙන් அவருடைய උන්වහන්සේ பிள்ளையாய் බෙදලා மாற்றி තිබුණා. இருக்கிறார். උන්වහන්සේගේ දරුවෙක් ලෙස වෙනස් திருப்பி කරලා எங்களுக்கு තිබුණා. பாவத்தோடு எந்த சம்பந்தமும் இல்ல. අපිට නැවත පාපය සමග කිසිම உலகத்தோட සම්බන්ධතාවයක් சம்பந்தம் இல்ல. නැහැ. ලෝකයේ සමගද කිසිම பிசாசோட සම්බන්ධතාවයක් சம்பந்தம் இல்ல. නැහැ. යක්ෂයා සමග සම්බන්ධතාවයක් නැහැ. ஹalleluya. හalleluya. எங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கி අපිව වහල්භාවයේ ආත්මයේ ඉඳලා උන්වහන්සේ නිදාස් කරලා புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். දරුවා කියන වූ උරිමයේ ආත්මය උන්වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. பெற்றிருக்கிறீங்களா? ඒක ලබාගෙන තිබෙනවද? கவனமா வச்சிருக்கிறீங்களா? එහෙනම් ඒ පරිස්සමෙන් තබාගෙන තිබෙනවද? இழந்துட்டீங்களா? ඒක අයිමි කරගත්තද? ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்கள். උන්වහන්සේගෙන් කමාව ඉල්ලලා නැවත ඒ ලබා ගන්න.